கல்யாண வீட்டு காரக்குழம்பு பண்ணலாமா? இது என்னோடய ரெசிபி இல்லை, மலர் வேர்ல்டு அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து நான் சுட்ட ரெசிபி தான். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முதல்ல ஒரு 6-7 வரமிளகாய், 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் பச்சரிசி, 4 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா வறுத்தெடுத்துருங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை வறுத்தெடுக்கும்போது அப்படி ஒரு மனம் வீசும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மணத்தோடு சமைங்க, அதுதான் செம்மையாக இருக்கும். ஏன்னா சமையலை பொறுத்தவரை லாஸ்ட்டு டேஸ்ட்டில் இல்லைங்க ருசி, நம்ம சமைக்கும் போதே ஒரு வாசனை வரும்ல, அதுதான். சரி, வறுத்து வச்ச பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 20 முந்திரி பருப்பு போட்டு வதக்கிடுங்க. அப்புறம் 1 மூடி தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கிடுங்க. தேங்காய் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக கலர் மாறும்ல, அது வரைக்கும் மாற்றிடுங்க. ஆனால் இந்த ரெசிபி உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஃபீலே பண்ண மாட்டீங்க. ஏன்னா இதில் நானும் பார்க்கும்போது ஒரு 2-3 ஸ்டெப் இருந்துச்சு, பட் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அடுத்து வதக்குனதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நான் வதக்கின பொடியை அரைச்சி வச்சுட்டேன். ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய சின்ன வெங்காயம், நிறைய பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்புறம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு எப்போதுமே இந்த காரக்குழம்பு அதுக்கெல்லாம் நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ருசி மாறும். நான் நல்லெண்ணெய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா வடகம், தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன். இதை சின்ன வெங்காய வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுத்து நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அது வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஏன்னா வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ நம்மளுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு சின்ன வெங்காயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சின்ன வெங்காயம் தான் சாப்பாட்டுக்கு உண்மையாகவே டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் இந்த குழம்புக்கு. அடுத்து ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி, அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு மாதிரி கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தக்காளி மசிஞ்சிடணும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு இவ்வளோ போடுறதுனால தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதை போல் அவங்க வீடியோவில் கத்திரிக்காய் மட்டும் போட்டிருந்தாங்க. நான் ஸ்பெஷலாக வெண்டைக்காய் போட்டு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நான் வதக்கிக்கிறேன். இது நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் நான் ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதுலேருந்து புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய், கசகசா, முந்திரி எல்லாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை பேஸ்ட் பண்ணி அரைச்சி உள்ளே சேர்த்துருங்க. ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டு இதுவும் கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறமா நம்ம மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கிளறி அந்த குழம்புல ஊற்றிடுங்க. டைரெக்டாக நீங்கள் பொடியாகவும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஆனால் கொதிக்கிற குழம்புல அந்த பொடியை போட்டோம்னா திப்பு திப்பாக நிற்கும்ல. ஒரு 10 மினிட்ஸுங்க ஒரு ஸ்லிம்மில் வச்சு ஹையில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இறக்கிட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக எண்ணெய் தெரிஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே நான் இப்படி ஒரு காரக்குழம்பு ட்ரை பண்ணதே இல்லை. இதுக்கு நான் மலரக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு ரெசிபி கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ரெசிபி இனி என் கிச்சனில் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ. பை பை.